ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். அப்படியா? உடனே ஆயிடுச்சு. நீ என்ன தம்பி நம்ம தம்பி அவரு வந்துட்டாரு. அந்த பேர் பற்றி சிரிக்காதீங்க. ஏன மாதிரி சிரிப்பேன் சொல்லிட்டு வரே போறாங்க. என் பொறுமை தான் போ தம்பி. என் முகம் எப்படி போறாங்க அண்ணா? என்ன போத முடியும் நீ கூப்பிடா அண்ணா தம்பி. வாயில என்ன வச்சீங்க? வயிறு போறான் முடியலையா? ஏங்க தம்பி கேளுடா. அது என்னன்னா தம்பி அது மாதிரி சொல்ற நீ ஒரு தம்பிக்காரன் எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு அண்ணா அப்படின்ற அவங்க எதுக்கு ஒரு தம்பி நான் ஒரு இது போடுறேன். அவர் பார்த்து என்ன பார்த்து கூப்பிடுவாரு. அதுல உண்மையா கூப்பிடுவாங்க.
ஏய் கூட அவங்க ரெண்டு பேர் பேசு யாரடா ஏய் ஏய் யாரடா ஏய் அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசுறா நீங்க என்ன குரல் பேசுறீங்க பேசுங்கடா ஏய் யாரடா நீங்க கொஞ்ச நேரம் அவங்க பேசறத நின்னு கேளுங்கடா நான் என்னன்றேன்னா நாங்க பேசும்போது அவங்க பேச வேணாம்னு சொல்லு அவங்க பேசும்போது நாங்க பேச மாட்டோம் ஏய் பேச மாட்டாங்க சரி பேசுங்கடா யாரா பாக்குறா மாமா வந்தா வச்சா சரி விடு பேசுங்க யாரே அண்ணா தம்பி எதனால பார்த்தா அண்ணா நீ இருக்கறான்டா ஏடா ஓட்டு சொல்லி தொலையா அது தேக்காரன் நோக்கல போ அண்ணன் உங்களை எது கூப்பிட சொன்னாரு அண்ணன் போட்டியில ஆன்சர் 40 ரூபாய் விக்குது உங்க போட்டியில எவ்வளவு விக்குதுன்னு தெரியல அதை கேட்கறதுக்கு தான் உங்களை கூப்பிட சொன்னாரு என்ன காரணம் தம்பி அதற்காக அடித்தா தெரியுமா அடித்தா காரணம் எப்படி இருக்கிறார்கள் என்ன எதுக்கு எதுக்கு ரெண்டு பேரும் வராங்க மகினி வீரபாலா சிவபாலா பாருங்க 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 மகினி மகினி அப்படியா தாயி கிடந்த கோவில் பிள்ளை
எதுக்கு அது முத்தம்? அம்மா இவங்க 2 பேரும் மூம்பிலியா ஏய், இவர்கள் இருவரும் என்னுடைய பிள்ளைகள். அப்படி விளக்கமா கேட்கிறேன். எந்த நேரத்துல தான் பெத்து விட்டேன் ஏன் எதற்காக? ஏய், என்னுடைய பிள்ளைகளை பேர் பெற்றவர்கள். வீரத்தில சிறந்து விளங்கணும். படிப்புல முதல்வர்கள் என்னுடைய பிள்ளைகள். உன் பிள்ளைங்க வீரத்துல புலி நினைக்கிறேன் கொட்டை எடுத்த புலியா கொட்டை எடுக்கிறேன் எந்த கோட்டை? என்ன கொட்டை? பாத்ரூம் போயா? என்ன கொட்டை? யானை விடுமா ஏன் என்ன? யானை விட அவங்க அடிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அம்மா அப்பா, இளையராஜா. இருவாளா, சிவபாலா, என்றென்றும் பாடசாலைக்கு சென்று சிறப்போடு பாடங்களை படித்து வந்திருக்கிறீர்கள். இருந்த போதிலும் இப்போது பாடங்கள் படித்து முடித்து விட்டீர்கள். ஆனால் அனுதினமும் நடப்பது என்ன? அனுதினம் நடப்பது என்ன? அது வர்த்தையா நம்முடைய குருமகன் இருக்கிறார். அவர் இடத்துல சென்று வீர வித்தைகளை கற்று வர வேண்டும். ஆமா, வில்வித்தை, வாள் பயிற்சி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், இப்பேற்பட்ட வீர வித்தைகளை கற்று வர வேண்டும். ஏனென்றால் என் தந்தைக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள்வது யாரு? நீங்கள் இருவர் தானே. இப்பேற்பட்ட வீர விளையாட்டுகளை கற்று வந்து விட்டால் எதிரிகளை சுலபமாக அழித்து விடலாம். அதற்காக இப்போது பாடசாலை முடித்து விட்டீர்கள். இப்போது அந்த வர்த்தைய குருமகன் இருக்கிறார். குரு சாலைக்கு சென்று வீர விளையாட்டுகளை கற்றுணர்ந்து அது சீக்கிரமாக அரண்மனைக்கிறார்கள். இருவருக்கும் நான் உணவு சமைத்து உணவு எடுத்து வைக்கிறேன். சென்று வருகிறேன். ஜாக்கிரதை. உங்கள் மேல பட்டதற்கு மதிப்பிடுங்க. எடுத்த வார்த்தைக்கு என்ன பேசுறீங்க? தந்தை ஆயிரத்திலே Come on.
அவனை போய் சும்மா அடிக்கிறதுனால என்ன போயிட்டு இருக்குது போட்ட இடத்துல தேடினா தான் பொருள் கிடைக்கும். இவனை போட்டு அடிச்சுங்க கிடைக்குமா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? உங்க அம்மா தான். உங்க அம்மா போய் அவங்க கூட போனாலோ போட்டு அடிச்சுங்க. ஏங்க ஒரு பொருளை துவைச்சிட்டுனா கூட எந்த இடத்துல துவைச்சோமோ அங்கதான் தேடும். இதுக்கெல்லாம் கிடையாது. இவனை அடிக்கிறதுனால நம்மளுக்கு தான் அக்காலத்தில் ஆடக்கால ரசிகர்களே தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம், பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று மனப்படைக்க வேண்டும். அப்பேற்பட்ட மனப்படைத்து உயர்ந்த உள்ளம் கொண்ட ஆச்சிப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த உயர் திருவாளர் கண்ணன் ஐயா அவர்கள், உயர் திருவாளர் கண்ணன் ஐயா அவர்கள், இந்த ஆச்சிப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த உயர் திருவாளர் கண்ணன் ஐயா அவர்கள் இதோ எங்கள் நாகத்தம்மன் நாடகமன்றத்திலே அருமை தம்பி, அதாவது 10வது படிக்கக்கூடிய அருமை தம்பி பெரியாண்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியின் பிள்ளை. இவருடைய அப்பா வந்து ஒரு நல்ல மிருதங்க சக்கரவர்த்தி. பெரியாண்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த உயர் திருவாளர் சுரேஷ் ஐயா அவர்கள், அவர் ஈன்றெடுத்த அவருடைய பிள்ளை அருமை தம்பி சர்மா அவர்கள். அதான் சொல்லுவாங்க அப்பனை போலே இருக்கும் புள்ள அப்படி என்று சொல்வதற்கு உதாரணமாக இந்த சின்னஞ்சிறு வயதிலே இப்பொழுது 10வது படித்துக் கொண்டு கலைத்துறையிலே ஈடுபாடு கொண்டு அதை பெற்றவருக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை, கற்றவருக்கு தான் தெரியும் கல்வியோட பெருமை. இந்த கல்வி அவன் இந்த நாடகத்திலே அவன் பயணிக்க வேண்டும் என்பதற்காக கலைவாணி அவளை அழைத்திருக்கின்றாள். இந்த சின்னஞ்சிறு வயதிலே இப்பேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தி பெற்றெடுத்த ஒரு பிள்ளை இவன் ஒரு சக்கரவர்த்தியாக பேரெடுக்க வேண்டும் என்று இந்த இரவு நேரத்திலே இந்த ஆச்சிப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பொன்னியம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, வணக்கம். அதே போன்று பாரத மாதா நாடக சபாவை சேர்ந்த அருமை அண்ணன் ராமகிருஷ்ண ஐயா அவர்கள், இதோ மிருதங்க வாசிக்கக்கூடிய பெரியாண்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி சுரேஷ் அவர்களுடைய மகனாக பிறந்திருக்கக்கூடிய சர்மாவை பாராட்டி அவர்கள் கரங்களால் கொடுத்த காணிக்கை 200. அன்னார் அவர்கள் இன்று போல் நல்ல முறையில் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று
பொன்னியம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, வணக்கம். மகனே, ஆமா இருவரும் என்னடா இது? வளர்ந்த செந்தாமரை காட்சியளிக்க வேண்டிய உங்களுடைய முகம் வாடி வதங்கியிருப்பதற்கு காரணம் என்ன? யார் என்ன சொன்னாங்க? எதற்காக இப்படி இருக்கீங்க? என்னாச்சு? என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க. ஆமா பெற்றவங்க தெரியாத பிள்ளை யாரு அப்படி இருக்கும்போது பாடசாலைக்கு சென்றீர்கள். பாடசாலையில குருமகன் இடத்துல பால் பயிற்சி, வில் பயிற்சி, வேறுபட்ட பயிற்சி எல்லாம் நல்ல முறையில கற்றுக்கொண்டிருக்கலாம். ஆமா, பசி அதிகமாக இருக்குது சொன்னீங்கல்ல, அரண்மனை உணவு எடுத்துட்டு உணவு வேண்டாம். நாங்க கேட்ட கேள்விக்கு பதிலா என்ன 10 மாதம் 300 நாள் வந்து எங்களை நீங்கள் பெற்றெடுத்து உலகம் எல்லாமே தெரியும். ஆனா எங்களுடைய கேள்வி, எங்களை ஒருவன் கேட்ட அந்த கேள்விக்கு விடை தெரியவில்லை. அதனால்தான் போய் வந்தோம். அம்மா தந்தையா என்ன சொல்லம்மா, என்னது அம்மா தந்தையா என்ன சொல்லம்மா, தெரியுமா? என்ன கல்வி காலையிலே ஆட பயிலும் பார்த்தேன். நான் என்னுடைய சந்தே விளையாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருந்தோம். ஆமா, காப்பிட்டாச்சிலே நான் இந்த மகாமுனிவன் வந்தான். நாங்கள் இருவரும் வாக்களித்து ஈடுபட்டு நேரத்திலே எங்கள் அறியாமல் கோபம் விட்டுவிட்டேன். தம்பி அந்த பறக்கிறது. நானும் என்னுடைய சந்தியும் சண்டை செய்ய நேரத்திலே குறுக்க வந்த நாரதர் அவர் மண்டையில பட்டதால் எங்களை என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டாரு? அது தாஜ் பத்தவங்களா தலப்பட்ட தெரியாத தரிகளே ஜமியா பத்தவங்களா எழுதி செய்தா அப்பா சொல்லு அப்பா அப்பா எங்கிட்ட உங்களுக்கு இப்போ சொல்ல முடியாது. நேரா வருவர் சொல்றேன். ஓடி ஓடி ஓடி
அண்டாவில் என்னுடைய தொற்று வைத்து ஒரு பெண்ணாக பிறந்தார். 10 மாதங்கள் சுமந்திருப்பார். 36 மாதங்கள் 12 36 திங்கள் இந்த கருவறையை உங்கள் இருவரையும் சுமந்து நான் சுமந்து பெற்றெடுத்து இந்த தாயை பார்த்து கேடாமல் யாருக்காக எங்களை பெற்றெடுத்தா? என்னை இப்படி சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறீர்கள். கட்டி தாரும் கண்ணா கண்ணன் சீவன்
இது முறையாக மக்களே உங்களை வளர்ப்பதற்காக இந்த தாயை நினைத்து பாருங்களடா. தாயை பார்த்து தாசி என்று பேசி என்று உரைக்கின்றாயே, இது எந்த விதத்தில் நியாயம்? அப்பா என்ன சொல்றியா? பெற்றவர் வயிறு இருந்தால் பிள்ளைகள் நலமுறையிலே வாழ முடியாது. எந்த ஒரு பிள்ளை தாய் தந்தையை அடித்து உரைத்து சித்திரவதை செய்கின்றானோ அவன் பிள்ளை அவனை சித்திரவதை செய்வான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்னை சித்திரவதை செய்ய வேண்டாம். உங்களுடைய எங்க அப்பா பேர் சொல்லு, உயிரோடு விட்டு விடுவோம். ஆசைக்காரி மோசக்காரியா? நீ வீரபாலா, நீ சிவபாலா, என்ன நலம் செய்தேனடா மகனே?
என்னுடைய வார்த்தையை கேளுங்களா? ஏமா ஏன் இப்படி உதவாங்க கத்துங்க? நீயும் ஒரு பொம்பளை, இந்த ரெண்டு கேள்வி சும்மா இருக்க மாட்டாங்க. அங்க வந்து அவனை திட்டினே இருக்கிறாங்க தெரியுமா? உன் பிள்ளைங்க என்ன உன்னை தப்பா கேக்குறாங்க? அவங்க அப்பா யாருன்னு கேக்குறாங்க. நீ தக்காளி சொல்லலாம் உங்க அப்பா பேரு கதிர் வேளாண்டா. கதிர் வேளா என்ன ஊர்ல அவங்க அப்பா பேரு கதிர் வேலுன்னு வச்சாங்க. மூட்டுக்காரன் கதிர் வேளா போட்டு மலையத்துல கதிர் வேளா. அவன் ஒண்ணும் தப்பா கேட்டு அடிக்கல. அவங்க அப்பா பேரு நான் பேசுகிறேன். பெத்த தகப்பனா கேக்குறாங்க. நீ ரெண்டு வார்த்தையில எடுத்து இது மாரி உங்க அப்பான்னு சொல்லிட்டனா அவனுங்க ஏன் உன்னை போட்டு போறாங்க? எதனா ஒண்ணு பேருங்க. எப்படியா இருந்தாலும் புள்ள நீ தான் போற. அப்ப எவனா ஒருத்தர் வரணும்ல. இல்லன்னா பெருமை என்ன பண்ணு சொல்லிட்டு போ. நான் அப்புறம் பைய எடுத்து போறேன். அந்த ஐஸ்கார் வந்துதான் ஆகணும். நாங்கள் அனைவரும் இப்பொழுது சோகத்திலே மங்கிக் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் நீ ஆனந்தத்துல பொங்கிட்டு நான் பொங்கல் ஒரு நேரத்து அதாவது ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் ஒரு நேரம் இன்பம் இருக்கும், ஒரு நேரம் துன்பம் இருக்கும். இன்பத்தையும் துன்பத்தையும் சேர்ந்து அனுபவித்தால் தான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இன்பத்தை மட்டும் அனுபவிக்க வேண்டும், துன்பம் என்பது இருக்கவே கூடாது என்று நினைத்தால் கடைசியில் யமனிடத்தில் தான் போய் சேரும். நீ சொல்றது என்னுடைய பிள்ளைகள் என்னை அடித்து என்னை பெற்றெடுத்த தந்தை யார், என் தந்தை யார் என்று கேட்கிறாங்க. நீ வந்து வீட்டுக்காரன் பேரை சொல்றது கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். முதல்ல பொண்ணு கஷ்டப்படுவாங்க. என்ன கஷ்டப்படுவாங்கன்னா அந்த காலத்துல ஆமா அது பெரியமா அவங்களை கேட்டீங்கன்னா அம்மா தாத்தா பேரு என்னன்னு கேட்டு பார்த்தா பேரா அத வர முருகன் மரங்குது. ஓ அத வச்சுதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முருகன் மரத்தை காமிச்சு ஒரு பேரு அந்த மூன்று எழுத்து முருகன், ஓஹோ முனுசாமி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கட்டிய கணவனின் பேரை ஒரு மனைவி உழைத்தால் அந்த கணவனுக்கான ஆயுள் கம்மியாயிடும். ஆமா அந்த காலத்துல சொன்னது முன்னோர்கள் சொன்னது. கட்டிய கணவனின் வார்த்தையை பெண்கள் அவனுடைய பேரை சொன்னால் கணவனின் ஆயுள் கம்மியாயிடும். அது அந்த காலம். இந்த காலத்துல என் வீட்டுக்காரன் கோயில்சாமி குப்புசாமி இந்த காலம் அப்படி கிடையாது. நேராவே கூப்பிடுறாங்க. நீ சொல்லு. ஆமா நான் புடிச்சினா. ஆமா நீ பிள்ளை பண்ற. ஏன் போற? ஏதோ ஒரு வார்த்தை சொல்லு. வார்த்தை சொல்லு. என்ன வார்த்தை சொல்லு? எந்த வார்த்தை சொல்லு? ஏதோ ஒரு வார்த்தை சொல்லு. ஏய் மகனி இந்த வார்த்தையா உன்னுடைய தந்தை யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அவ்வளவுதானே. நேரே வரும்போது நானே எடுத்து சொல்றேன்.